Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு தமிழ்க் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராது என்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய். சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்ச்சியின் 21வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை எய்துகிறேன். திரைப்பட பிரபலம் இல்லாத ஒரு தமிழ் கவிஞனுக்கு மாதந்தோறும் அவனுடைய கவிதைகளையும் பாடல்களையும் ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு மேடை அமைத்து கொடுத்திருப்பது என்பது தமிழ்நாட்டிலே வியப்புக்குரியது. அந்த வியப்பை இன்றளவும் என் நெஞ்சில் குறையாமல் பாதுகாத்து வரும் திரு ராமசாமி அவர்களுக்கும் திரு முரளி அவர்களுக்கும் நான் மிகவும் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு மேடை கொடுப்பது என்பது வேறு, ஒரு தமிழ் கவிஞனுக்கு மாதம் மேடை கொடுப்பது என்பது வேறு. என்னுடைய ஒரே அடையாளம் நான் தமிழ் கவிஞன் என்பது மட்டுமே. அந்த அடையாளம் பராசக்தி எனக்கு அளித்த அருள். கவிதை எனது திறமை அன்று, நான் தவம் செய்து பெற்ற வரமும் அன்று. ஒரு கவளம் சோற்றுக்காக கை ஏந்திய பொழுது அமிர்த கலசத்தை ஒரு பிச்சைக்காரன் கையில் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தமிழ் கவிதையை எனக்கு அளித்தாள் பராசக்தி. எனவே அதற்கு ஒரு மேடை அமைத்து கொடுப்பது என்பது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகும், நான் எங்கோ சென்று இருந்த பொழுதும் என் நெஞ்சிலே எப்பொழுதும் திரு ராமசாமி அவர்களும் திரு முரளி அவர்களும் ரசிகர்களாகிய நீங்களும் எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்காக இடம் பெற்றிருப்பீர்கள் என்பது திண்ணம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு ஒரு சிறப்பு விருந்தா. இன்றைக்கு சிறப்பு என்னவெல்லாம் சிறப்பு என்று பாருங்கள். பொதுவாக இது 2வது மாடியில் தான் நடைபெறும். தமிழ் கவிதை கேட்க கூட்டம் வருவது என்பது அது இன்னொரு வியப்புக்குரிய செய்தி. ஆனால் இன்றைக்கு திரு ராமசாமி அவர்கள் அதை இங்கே இறக்கி ஏற்றம் கொடுத்திருக்கிறார் நிகழ்ச்சி. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இப்படி இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய அன்புக்கினிய மருமகள் திருமதி பிரியா ஆனந்த் என்பதால் இருக்கலாம். பத்திரிகையில் திருமதி பிரியா ஆனந்த் என்று போட்டிருப்பதால் பிரியாவை பின்தொடர்ந்து என் மகனாகிய ஆனந்தும் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். எங்களுக்கு இரட்டை மகன்கள். அதிலே ஒருவர் ஆனந்த், கோவை பெண்மணி. இன்றைக்கு என்ன 6ஆம் தேதியா? 6ஆம் தேதி. ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பு இதே செப்டம்பர் 6ஆம் தேதி இவர்களுடைய திருமண வரவேற்பு விசாகப்பட்டினத்தில் நடந்தது என்பதும் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. வாராது போல வந்த மாமணியாக எங்கள் சந்துரு அண்ணாவை வெகு நாட்களுக்கு பிறகு இங்கே பார்ப்பதும், கலைமாமணி, பண்பாளர், அன்புள்ள ஒரு மனிதர் நம்முடைய சந்திரமோகன் இங்கே வந்திருப்பதும், பரத்வாஜ் இங்கே வந்திருப்பதும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிறது. இனிமே இந்த அரங்கம் இவர்கள் வசம். நான் உங்களோடு உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன். அனைவருக்கும் வணக்கம்.
வணக்கம் தந்தையே. அப்படிதான் அவரை வீட்டில் நம்ம காலை பொழுதுலையும் சரி மாலையிலையும் சரி ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போது அவரை வணக்கம் சொல்றதே வணக்கம் தந்தையே தான். ஸோ நான் அதையும் வணக்கம் தந்தையே எந்த வீட்டில் இருக்குமா அப்படி. இந்த ஒரு வாய்ப்புங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அண்ட் அப்பா தான் எல்லாமே. கடந்த ஒரு 11 வருஷமாக என்னை சரியாக வழிநடத்தி செல்றதுலையும் சரி, இந்த குடும்பத்தில் எந்த ஒரு வெளியிலேருந்து வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த வீடை என்னோட வீடாக கருதி இங்கே எல்லா சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஏற்படுத்தி கொடுத்தது அப்பா, அம்மா, என் குடும்பத்தார் எல்லாருமே தான். ஸோ இந்த மேடைங்கிறது மட்டும்தான் புதுசு எங்களுக்கு. இந்த இசைக்கவியை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியை அப்பாவை கேளுங்கள்னு பல வருஷமாக எங்களுக்குள்ளே நடந்துன்னு தான் இருக்குது. பாட்டு பாடுறதாகட்டும், கவிதைகள் பேசுகிறதாகட்டும், சந்தோஷங்கள் வீட்டில் எப்பவும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தது. எப்படி இந்த மேடையில் இப்படி இங்கே உட்காந்து அங்கே உட்காந்து நிறைய தடவை உட்காந்துருக்கோம் அண்டு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இந்த இடத்துல உட்கார்றதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. பட் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் பாரதி வித்யாபவனுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பார்க்குறீங்க? அதாவது இந்த கூட்டத்தில் என் கதாபாத்திரத்தின் பெயர் கருவேப்பிலை. சுவை எதிர்பார்க்காதீர்கள். நான் அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அதனால அந்த முழுமைக்கு ஒரு ஏதாவது பிழை இருந்தாலும் எங்களை பொறுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல அப்பாவோட முதல் பாட்டு கேட்ட அனுபவத்தை நான் அங்கேருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் என் குடும்பத்தார் எல்லாருமே பாடுறவங்க தான். அம்மா ஒரு பாட்டு டீச்சர், சித்தப்பா பாட்டு பாடுவார், பாட்டி பாட்டு பாடுவாங்க, எல்லாருமே பாட்டு பாடுறவங்க தான். அண்ட் சாஸ்திரிய சங்கீதத்தில் நல்லா பயிற்சி எடுத்திருக்கோம். ஸோ ஜண்ட வரிசை, சரளி வரிசை, வர்ணங்கள், கீர்த்தனைகள் இதெல்லாம் படித்து தான் நம்ம வந்திருக்கோம். சின்ன சின்ன கோவில்கள் அங்கே எங்கே பாடுவோம். அண்ட் அப்பா முதல்ல என்னை பார்க்க வரும்போது எனக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்ததுன்னா, ஏதோ பாட்டு தெரிஞ்ச ஒரு குடும்பமாக இருந்தால் போதும், பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் போதுங்கிறது தான். எங்கள் பாட்டி இங்கே உட்காந்து ஞாபகப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய வேண்டுதலும் அதுவாகத்தான் இருந்தது என்று. ஸோ எனக்கு அதுதான் ஒரு பிரார்த்தனையாக இருந்தது, பாட்டு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு குடும்பமாக இருந்தால் போதும்னு. இங்கே அப்பா முதல் தரம் அவருக்கு இருக்கிற தன்னடகத்திலேயே எனக்கு ஏதோ ஏழை தந்தை சுமாராக பாடுவேன் அப்படிதான் எங்கள்கிட்ட சொன்னார். நானும் நிஜமாவே அதை நம்பினேன். முதல் தரம் யாராக இருந்தாலும் அதை நம்பியிருப்போம். இதில் பல பேர் அப்பாவுக்கு முதல் தர அனுபவங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது நிஜமாவே அவர் சுமாராக தான் அவருக்கு பாடுவார் போல் இருக்கு அப்படின்ட்டு நானும் அதை தான் நம்பினேன். கடைசியில் அவர் வந்தார். நீ எதுவும் நர்வஸ் ஆகாத, பொண்ணு பார்க்குற படலம் தான், ஸோ நீ எதுவும் நர்வஸ் ஆகிடாது. எப்படி நர்வஸ் ஆகாமல் இருக்க முடியும்? அது முதல் தருணம். அவரை பாடுங்க அப்படின்னு என்னை கேட்டுருவாரோன்னு எனக்கு பயம். ஆனால் நீ தைரியமா இரு, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாடல் தான் முதல் பாடல். ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு பாடல் அது. ஏன்னா அந்த பாடல் பாடும்போது அவர் சொன்ன விஷயம், ஒரு ப்ரிஃபேஸ் ஒன்று சொன்னார். இது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்பா இன்னும் பெட்டராக அவரோட அனுபவத்தை சொல்லுவார். அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு சின்ன 3 அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டென் 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 அந்த ஒரு டோன் வரும் இல்லையா, அதுதான் எனக்கு இந்த பாட்டுக்கு ஒரு உந்துதல் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, நான் ஏதோ கதை கேட்குற மாதிரி. அப்படியா, ஓகேப்பா, ஓகே சரி. எனக்கு டென்ஷன், என்னை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. பட் அப்போ அவரோட பாட்டும் அவரோட கவிதை அவரோட எவ்வளோ டென்ஷன் இருக்கு, நான் பாடி என் பிள்ளைய அவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடலை ஒரு தடவை பாடலாம்ப்பா எல்லாரும் முன்னாடியும். வரங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலை. குருநாதரை பார்த்துட்டு அவர் கூட நல்லா பேசிட்டு வந்த அந்த மனநிலை. அப்போது வண்டி தாமதமாக வருகிறது. அந்த அறிவிப்பு எப்படி வரும்? 6 மணி நேரம் தாமதமாகன்னு சொல்லுவான். ஆனால் அந்த இது மட்டும், அந்த மியூசிக் மட்டும் இனிமையாக இருக்கும். நான் இருந்த மனநிலைக்கு
அந்த ஒலியிலிருந்து எனக்கு ஏதோ ஒரு குறிப்பு வந்த மாதிரி அங்கே பாடினேன் ஒரு பாட்டு. அதான் உன் கண்கள் அதில் மலரும் என் நெஞ்சம், அதில் சிரிக்கும் உன் கண்கள், வாழ்க்கை இதே, வாழ்க்கை இதே. தீபங்கள் தினம் தினமும் தீ வேண்டும், எனக்கென்றும் நீ வேண்டும், நீதான் வேண்டும். அருகினில் உருகுகிறேன், தொலைவினில் மருகுகிறேன், ஒரு கணம் பல யுகமாய் உதிர்ந்துதிர்ந்து ஏங்குகிறேன். உன் கண்கள் அதில் மலரும் என் நெஞ்சம், அதில் சிரிக்கும் உன் கண்கள், வாழ்க்கை இதே, வாழ்க்கை இதே. காற்றோடு தவழ்ந்து வரும் கனவெந்தன் பூ நெஞ்சம், காற்றோடு தவழ்ந்து வரும் கனவெந்தன் பூ நெஞ்சம், சொல்லாத கவிதை போலே சோதிக்கும் முன் பாதம், சொல்லாத கவிதை போலே சோதிக்கும் முன் பாதம். பாதத்தில் சேரும் வரை பனித்துளியும் பாரம், மிஞ்சாமல் உன்னில் தீர என்று வரும் நேரம். பாதத்தில் சேரும் வரை பனித்துளியும் பாரம், மிஞ்சாமல் உன்னில் தீர என்று வரும் நேரம். ஊரில்லை உயிரன்றி பேரில்லை, உறவன்றி வேறில்லை, விந்தை இதே, விந்தை இதே. உன் வார்த்தை போதாது, உன் மௌனம் தாங்காது, உன் வார்த்தை போதாது, உன் மௌனம் தாங்காது, இவை அன்றி வேறேதும் என் நெஞ்சம் அறியாது, இவை அன்றி வேறேதும் என் நெஞ்சம் அறியாது. வாழாமல் வாழ்கின்றேன், வளராமல் கரைகின்றேன், உன் வாசல் ஓரத்தில் ஒரே கீதம் பாடுகிறேன். வாழாமல் வாழ்கின்றேன், வளராமல் கரைகின்றேன், உன் வாசல் ஓரத்தில் ஒரே கீதம் பாடுகிறேன். நீ இன்றேன் ஒரு துளியும் நான் இல்லை, ஒரு துளியும் நான் இருந்தால் நீ இல்லை, நீ இல்லை, நீ இல்லை. தேங்க்யூப்பா. ஸோ இதுக்கு அப்புறமா என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க, பெரிய விஷயம். அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து தெரியும். அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் முன்னாடி ஆயிடுச்சு, அதனால இந்த ஆபத்து. அண்ட் இந்த கடலை அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச முதல் தருணம் இது. அப்பாவுக்கும் குரு தேடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து, இப்போ எங்களுக்கெல்லாம் தேடல் அப்படின்னு இல்லைனாலும் குருங்கிறவர் ரொம்ப அவசியம். குரு பக்தி, குரு வழிபாடு, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபேமிலிஸில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயந்தான். குருஜி அப்படின்னு வரும்போது, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு குருன்னு வரும்போது அது அப்பா
இல்லாமல் வேற யாராலையும் அது ஒரு சிம்பிளாக அது ஒரு ஆக்சசபிளாக ரொம்ப ரீச்சபிளாக ஆக்கிறது வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் பார்க்கல, இனிமேலும் பார்ப்பேனாங்கிறது ரொம்ப அரிய ஒரு விஷயந்தான். ஸோ நாங்கள் அதான் எங்கேயோ இருப்பா, அதுக்கு வந்து நம்ம பெரிய தவம் பண்ணியிருக்கணும், நம்ம பெரிய இதெல்லாம் பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து குருவெல்லாம் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு தருணத்தில் அப்பா வந்து அப்பாவோட குருநாதரையும் ரமணகாரியும் எங்களுக்கு ரொம்ப இயல்பா ஆமாம் ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா. அப்போ வந்து அந்த ஒரு பாட்டு அதில் என்னன்னா குரு அப்படின்னு வரும்போது அதை சீக்கிரமாக நம்ம மனசில் நம்மளை பதிய வைக்கிறதுக்கு அப்பாவோட பாடல்களை கேட்டாலே போதும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸே கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். ஐ எம் ஷுர் எல்லாருமே இதை ஒத்துப்போன்னு நினைக்கிறேன். அதில் ஆனந்த் பாடி அதை கேட்கும்போது அதில் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அப்பா பாடி சில பாடல்கள் கேட்கும்போது ஏதோ நம்ம அடைஞ்சிட்டோம், அவர் திருவடி அடைஞ்சிட்டோன்ற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குரு பாடல் இல்லாமல் விட மாட்டேன்ப்பா. ஸோ குரு பாடல் நீ சொல்லனா கூட குரு பாடல் எப்படியும் பாடியிருப்பேன். அதுவும் தஞ்சாவூர்லேருந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரரான செழின்னு வந்திருக்காரு. இங்கே சித்தாசிரமம்னு ஒரு சித்தர் சமாதியில் அவர் 2-3 முறை அங்கே கூப்பிட்டு என்னுடைய சொற்பொழிவு நடந்தது. சொற்பொழிவுன்னு ஒரே பாட்டு தான், நடுவில் பேச்சு. குருவே வழியே துணையே சரணம், உருவே அருவே உயிரே சரணம். குருவே வழியே துணையே சரணம், உருவே அருவே உயிரே சரணம். ஒரு நாளினிலே உருவான வழி, உயிரோடுயிரானது உந்தன் மொழி. ஒரு நாளினிலே உருவான வழி, உயிரோடுயிரானது உந்தன் மொழி. இருள் சூழும் மனம் ஒளி ஊஞ்சலிலே இறங்காமல் உலாவிடும் தென்றலிலே. இருள் சூழும் மனம் ஒளி ஊஞ்சலிலே இறங்காமல் உலாவிடும் தென்றலிலே. குருவே வழியே துணையே சரணம், உருவே அருவே உயிரே சரணம். மனம் எங்கும் உன் பூவிழி பார்த்திருக்கும், கனவும் நினைவும் கரம் சேர்த்திருக்கும். மனம் எங்கும் உன் பூவிழி பார்த்திருக்கும், கனவும் நினைவும் கரம் சேர்த்திருக்கும். எனதாவியுமே உனதான பின்னே தனியாய் நிலவும் துயர் ஏதுமில்லை. எனதாவியுமே உனதான பின்னே தனியாய் நிலவும் துயர் ஏதுமில்லை. ஒளியே இருளே உலகே சரணம், கனிவே கனிவே கனலே சரணம். குருவே வழியே துணையே சரணம், உருவே அருவே உயிரே சரணம், உயிரே சரணம், உயிரே சரணம். ஒரு எக்கோ கொஞ்சம் அதிகமாக வருது, கொஞ்சம் பாடும்போது ஹார்ஷாக ஒரு எக்கோ வருது பாருங்க. இந்த பாடல் வந்து எனக்கு தனிப்பட்ட அனுபவம் என்னன்னா, சபரிமலை போனேன். எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறை சபரிமலை கண்டிப்பாக போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை போனால் போகிறோம், இருந்தாலும் ஒரு முறையாவது கண்டிப்பாக போகணும். ரொம்ப கடுமையான யாத்திரையாக இருந்தது. பெரிய பாதையில் தான் போனோம். எங்கள் குருசுவாமியோட இதுவும் நான் தான் தூக்கிட்டு போனேன். 2 முட்டி காலி ஆகிடுச்சு, கையில் ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் த்ரூ அவுட் த ட்ரிப், இந்த யாத்திரை முழுவதும் அந்த ஜோனில் வச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் தான். நாள் முழுக்க நடந்து கஷ்டப்பட்டு சாயந்தரம் வந்து
எல்லார் கூடயும் உட்காந்து இந்த ஒரு பாடல் பாடினா எவ்ரிதிங் செட்டில்ஸ் அந்த மாதிரி. அண்ட் யூ ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் எனக்காக. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த கட்டத்தில் நான் காம்பினேஷன் வந்து அப்பா, நான், என்னோட ப்ரெக்னென்சி, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி. இது அப்பாவை தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு மேலே நான் கதையை சொல்ல வேண்டாம். தெரியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். ஏன்னா கவனிப்புங்கிறது ஒன்று, அந்த 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்று, 7 ஸ்டார் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்னொன்று, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவருக்கு பொண்ணு இல்லாத குறைய வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வாயால், பொண்ணு இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட, பொண்ணு இல்லாத குறைய நீ. ஆனால் இவர் லிட்ரலி அந்த பொண்ணு இல்லாத குறைய, அவருக்கு இருந்த ஆசைகள் எல்லாத்தையும், அது எப்படின்னா அப்பாவுக்கு தெரியும் இந்த ஸ்வீட்டு, முந்திரி, திராட்சை, இந்த ட்ரை ஃப்ரூட்டு எனக்கு பிடிச்சது அதெல்லாம் பரவாயில்ல, நீ சாப்பிடு அப்படின்னு என்னையும் சிவாவையும் வளர்த்தது அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் வளர்ந்த ஒரு ப்ரெக்னென்சி அது. இந்த ப்ரெக்னென்சியை இந்த தருணத்தில் சொல்கிறேன்னா, நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்பா வந்து தினமே என்னை வாக்கிங் கூட்டின்னு போகிறது அப்பா தான், மாலையிலையும். அந்த மாதிரி ஒரு பாக்கியமான நாட்கள் யாருக்கும் அமையாது. எனக்கே திரும்ப அமையலை என்னோட 2வது பொண்ணுக்கு இருக்கும்போது. ஸோ அது வந்து கார்த்தால எழுந்து நான் வரும்போது இந்த ஒரு பாடலை பற்றி சொல்கிறார். எனக்கு இந்த கதவை திறக்கிறேன், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரும்போது வந்து நான் கதவை திறக்கிறேன், வாசலில் முருகன் நிற்கிறான். ஸோ எனக்கு கிளியராக தோன்றது, இது முருகன் தான் நம்ம மாற்றுக்கு வரப்போகிறான், நம்ம வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரே எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், பொண்ணா பையனா யார் என்ன ஏதுன்னு பார்த்தா கண்டிப்பாக முருகன் தான் வரப்போகிறான். இந்தா சீக்கிரமா பாட்டு வருது, வாக்கிங்கில் சொல்கிறார். நாங்கள் திரும்பி போயிட்டு வந்து நான் கைப்பட எழுதுறேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்பாவுக்கு ஒரு பாடல் உருவாகி அந்த தருணத்தில் நம்ம அங்கே இருந்து நம்ம அங்கே உட்காந்து அதை கைப்பட எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பியூட்டி ஆஃப் ஒரு சாங்கோட பியூட்டி எப்படி உருவாருது. அவர் அப்படியே கஷ்டப்படுவார். அந்த ஒரு டியூன் வந்து அந்த இடத்துல விழலை, அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல விழலை அப்படிங்கிறத கண்கூட அதை பார்த்துருக்கேன் நான். அவர் பர்ஃபெக்டாக வந்து விழும்போது எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல அவர் அப்ரிஷியேட் பண்ணிடுறார். அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பராக போட்டிருக்கான் பாரு, சூப்பராக போட்டிருக்காரு பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பாட்டு தான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு இந்த கந்தன் பாட்டு. அப்பா இது பாடணும். அதுக்கப்புறம் அவளுக்கு பையன்தான் பிறந்தான். ஆமா, அவனுக்கு எங்க குருநாதர் பேர் வச்சார் சிவசுந்தர். ஆமா, சிவசுந்தர்னு முருகன் தானே. மெல்ல மெல்ல தென்றல் போல முல்லை பூவின், உங்களுக்கு சாரி மனசுருதியில் எடு. மெல்ல மெல்ல தென்றல் போல முல்லை பூவின் வாசம் போல, மெல்ல மெல்ல தென்றல் போல முல்லை பூவின் வாசம் போல கந்தன் வந்தான், கதவு திறந்தான், கந்தன் வந்தான், கதவு திறந்தான், கனவு விடிந்து கனிந்த காலை போல நின்றான், கனவு விடிந்து கனிந்த காலை போல நின்றான், மெல்ல மெல்ல தென்றல் போல. தேடிச் சென்றது தேரில் வந்ததும் அதிர்ந்தது, நினைப்பை மீறி நேரில் நின்று சிரித்தது, தேடிச் சென்றது தேரில் வந்ததும் அதிர்ந்தது, நினைப்பை மீறி நேரில் நின்று சிரித்தது, நீண்ட கைகள் கவளம் நாடி
நடுங்குகின்றேன் அமிழ்த மழையில். ஞானமா வெறும் நாணமா வினை வீழ்கையில் உயிர் கூசுமா? ஞானமா வெறும் நாணமா வினை வீழ்கையில் உயிர் கூசுமா? மெல்ல மெல்ல தென்றல் போல அமைதி ஒன்றே சாதனை மனம் தெளிந்தது. நெஞ்சில் எங்கும் நிறைவின் வண்ணம் கனிந்தது. அமைதி ஒன்றே சாதனை மனம் தெளிந்தது. நெஞ்சில் எங்கும் நிறைவின் வண்ணம் கனிந்தது. தோகை மயிலே தோற்றமாகி தோற்ற வெளிச்சம் துவக்கமாகி வாசலில் நிசிவேளையில் வடிவேலன் வந்தான் முடிந்தது. மெல்ல மெல்ல தென்றல் போல முல்லை பூவின் வாசம் போல மெல்ல மெல்ல தென்றல் போல முல்லை பூவின் வாசம் போல கந்தன் வந்தான் கதவு திறந்தான். கந்தன் வந்தான் கதவு திறந்தான். கனவு விடிந்து கனிந்த காலை போல நின்றான். மெல்ல மெல்ல தின்றல் போல. அமைதி ஒன்றே சாதனை மனம் தெளிந்தது. இதுதான் இந்த பாடல்ல. நம்ம எதெல்லாம் சாதனை நினைக்கிறோம் இல்லையா? பதவிகள், பட்டங்கள், பணம், அழகு, திறமை, கலைகள், இதெல்லாம் சாதனை கிடையாது. அமைதிதான் சாதனை. Peace is the biggest achievement. In fact, only achievement. If you achieve peace, happiness will be yours forever. இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி தந்தது. Peace is happiness. Happiness is not peace. ஆழமான சொற்றொடர் இல்லையா ராமசாமி சார்? Peace is happiness. Happiness is not peace. நம்ம if you achieve peace, happiness will always be yours. அது எப்போ வரும்? அமைதியினால் மட்டும்தான் வரும். அமைதி இருந்ததுன்னா தொடர்ந்து இருப்பது ஆனந்தம். இல்லை என்றால் பொங்கி மங்கி போகும் வெறும் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். அந்த அமைதி எப்போ வரும்? நெஞ்சில் நிறைவு வரும். நிறைவு, சேஷியேஷன், சாட்டிஸ்பாக்சன், திருப்தி, இது வரணும். அது எப்போ வரும்? இந்த வாழ்க்கை நிலையற்றது என்கின்ற நினைப்பு நீடித்து இருந்தால் நிறைவு வரும். அப்ப தலையாடாது. இந்த வாழ்க்கை நிலையற்றது, எதுவுமே இங்கு நிலையில்லாதது என்கின்ற நினைப்பு யாருக்கு நீடித்து இருக்குமோ அவனுக்கு மனதில் நிறைவு இருக்கும். அந்த நிறைவு இருப்பவனுடைய நெஞ்சில் அமைதி இருக்கும். அந்த நெஞ்சில் இருக்கின்ற அமைதி தான் இறைவனுடைய சந்நிதி. அப்ப ஆனந்தம் தொடர்ந்து இருக்கும். இதுதான் இந்த பாடலினுடைய சொல்லக்கூடிய பொருள். இதுதான் தரிசனம் நான் அறிந்தவரை. ஆனா ஹாப்பினஸ் இஸ் அட் த த்ரெஷோல்ட் ஆஃப் பீஸ் அப்படின்வார் குருஜி. ஸோ அப்பப்போ அந்த கண்டென்ட்மெண்ட் இஸ் தி த்ரெஷோல்ட் ஆஃப் பீஸ். சரியா சொல்லிடுறேன். பீஸ் இஸ் ஹாப்பினஸ். Happiness is not peace. Contentment is the threshold of peace. Contentment is not sufficiency. You must be content with what you have and also with what you don't have. That's contentment. I have enough troubles. That's contentment. Have a hearty laugh at yourself. அப்பா எங்க அப்பா சொன்னேன்ல போன முறை சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி மோசம் இல்லடா, இந்த முதல் 75 வருஷம் தான் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னாரு. அது கண்டென்ட்மெண்ட். ஆனா எப்போ ஆனந்தமா இருந்தார்? அதுதான் கண்டென்ட்மெண்ட் தான் ஞாபகம் வருதுப்பா. சில ஃபேஸஸ் ஃபார் லைஃப், சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த கண்டென்ட்மெண்ட்டுக்கும் ஹாப்பினஸ்க்கும் வந்து ஒரு வித்தியாசமே தெரியாத சில சந்தோஷங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு,
காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி, நீங்க பால் பாக்கெட் வாங்க போனப்பெல்லாம் கவிதை வாங்கிருக்கீங்க, அதனால பார்த்துருக்கேன். பட் சில பாடல்கள் வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அப்பாவோட பாட்டுல வந்து சில அம்சங்கள் வந்து நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கேன்னு நமக்கு தோணும். சில பாட்டு எப்படின்னா அந்த பாட்டு முழுக்க என்னை பத்தி தான் இருக்கேன், நம்மளை பத்தி தான் இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாட்டு வந்து அப்பா ஆக்சுவலா அவருடைய நண்பருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு எழுதியிருந்தாரு, ஒரு ஊஞ்சல் பாட்டு. அது வந்து நம்ம வந்து அப்போ இருந்த நம்ம குடும்ப நிலை, அப்போ இருந்தது, இட் கண்டினியூஸ் திஸ் டே ஆல்சோ. அது வந்து அப்படியே கேப்சர் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. சரியா? பட்டுமா? இல்ல வேற எதுவும் குறிப்பு வச்சிருப்பாங்க, நீ இதான் சொல்றியா? இல்லப்பா, அது பாடியே காமிச்சிடலாம். மஞ்சள் குங்குமம் சந்தனம் எங்கெங்கும் ஆனந்த தோரணம். மஞ்சள் குங்குமம் சந்தனம் எங்கெங்கும் ஆனந்த தோரணம். நெஞ்சம் இரண்டும் சங்கமம், நினைவும் கனவும் மங்களம். இருவரா ஒருவரா தேவன் மயங்கும் சந்நிதி. யாவர் நெஞ்சிலும் நிம்மதி. லாலி சுபமங்கலம் ஜெயமங்கலம் லாலி. சுபமங்கலம் சுபமங்கலம் லாலி. இரு கரங்கள் இணைந்த பின், இரு கரங்கள் இணைந்த பின், இதயங்கள் கலந்த பின், இதயங்கள் கலந்த பின், விழியில் விழி பேசும். இன்பமும் துன்பமும் இனி கவரி வீசும். லாலி லாலி. உருவில் உயிர் மீறி வரும், உருவில் உயிர் மீறி வரும், உயிரில் ஒளி ஏறி வரும், உயிரில் ஒளி ஏறி வரும் தருணம் பெரும் யோகம். ஒன்றில் ஒன்றாய் நிலவும் இன்பம் தெய்வீகம். லாலி லாலி. கண்களில் நெஞ்சங்கள் மின்னுமே கார்த்திகை தீபங்களாய். கண்களில் நெஞ்சங்கள் மின்னுமே கார்த்திகை தீபங்களாய். கால்களும் கோலங்கள் போடுமே காவடி சிந்துகளாய். வண்ணங்கள் ராகங்கள் ஆகுமே வானவில் வீணையிலே. வண்ணங்கள் ராகங்கள் ஆகுமே வானவில் வீணையிலே. வாழ்வெனும் சோலையில் காதலின் பூக்களின் வாசங்கள் வேதங்களே. வாசங்கள் வேதங்களே. லாலி சுபமங்கலம் சுபமங்கலம் லாலி. சுபமங்கலம் சுபமங்கலம் லாலி. ஒன்று இரண்டாகியது, இரண்டு ஒன்றாயிணைய. அன்று இரண்டாகியது, இரண்டு ஒன்றாயிணைய. அன்று ஊமை மாகேசன், இன்று பிரியானந்த். லாலி லாலி. இன்று ஒன்றான கதை நாளை மூன்றாய் விரியும். இன்று ஒன்றான கதை நாளை மூன்றாய் விரியும். அன்று முதல் என்றும் இந்த அதிசயங்கள் தொடரும். லாலி லாலி. மாறி பொழிந்தது வானமே மறைகள் மலர்களாய். மாறி பொழிந்தது வானமே மறைகள் மலர்களாய். மாறி புகுந்தன நெஞ்சங்கள் மாலைகள் மாலைகளாய்.
ஆரத்தி ஏந்துக பெண்களே, அனுதினம் மங்களமே. ஆரத்தி ஏந்துக பெண்களே, அனுதினம் மங்களமே. 1000 பீரைகள் 100 வசந்தங்கள் ஆனந்த வைபோகமே, ஆனந்த வைபோகமே. லாலி சுபமங்களம் சுபமங்களம் லாலி, சுபமங்களம் சுபமங்களம் லாலி. வானமோடு புவி தழுவும் கானமொன்றில் கவி குலவும். வானமோடு புவி தழுவும் கானமொன்றில் கவி குலவும். காலம் முழுதும் நலமாய் கண்மணிகள் வாழ்க, கண்மணிகள் வாழ்க. அதாவது எல்லா நாடுகள்லயும் திருமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நடக்கத்தான் செய்யுது. ஆனா பாரத நாட்டுல திருமணம் என்பதனுடைய பொருளே ரொம்ப ஆழமானது, ரொம்ப பேரானது. அது திருமணம் இங்க ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ்வது என்பது மட்டும் அல்ல. திருமணம் என்பது அறம் என்பது இல்லத்தில் மூலமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக செய்து கொள்ளுகின்ற ஒரு ஏற்பாடு என்பதும் கூட கிடையாது. அதுக்கும் மேல என்னன்னு கேட்டா, இந்த உலகம் என்பது தோன்றுவதற்கு முன்னாலே பல்வேறு உயிர்கள் பலவிதமான பரிணாம நிலைகளில் தேகங்களுக்காக காத்திருந்தன என்று நம்முடைய சாத்திரம் சொல்கிறது. உலகம் என்பது படைக்கப்படுவதற்கு முன்பே எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலவிதமான பரிணாம நிலையில் சரியான தேகங்களுக்காக காத்திருந்தன. அவற்றுக்கு சரியான தேகங்கள் வழங்குவதற்காக முறையாக இணைகின்ற ஏற்பாட்டுக்கு பெயர் திருமணம். இதுதான் நம்முடைய இந்து திருமண கொள்கை. ஆதியில் ஒற்றை புள்ளி, பின்பு அதில் சிவசக்தி பிரிவு. சதாசிவன், அப்புறம் காமேஸ்வரன், காமேஸ்வரி. எதற்காக பிரித்து காட்டின? 2 லிங்கம் மட்டும்தான் இருந்தது. லிங்கம் என்பதே சிவசக்தி தான். பிரித்து காட்டியது என்ன? அந்த ஒற்றுமையை சுட்டி காட்டுவதற்காக பிரித்து காட்டியது. ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த ஆன்மீக ஒற்றுமை அவர்கள் அடைய வேண்டும். 1, ஆன்மாக்களுக்கு தேகங்கள் வழங்க வேண்டும் என்பது 2, அறத்தை வளர்த்து இந்த நாட்டினுடைய அடிநாதமான ஆன்மீகத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்பது 3, வெற்று வாழ்க்கையில் ஒரு சுவை சேர்க்க வேண்டும் என்பது 4. இந்த 4ம் சேர்ந்து ஒரு 4 தான் சொன்னேன், 400 இருக்கும் காரணங்கள். அதுதான் திருமணம் என்கின்ற ஏற்பாடு நம்முடைய இந்து மதத்திலே. அதை மனசுல வச்சு அது வந்த பாட்டு தான் இந்த ஊஞ்சல் பாட்டு. உங்களுக்கு பிடிச்சதா? அதான் சரியான விடை. நிறைய பாட்டு கேட்டுட்டோம், ஒரு கவிதை கேட்கலாமா? அதுவும் ஒரு நவராத்திரி நெருங்கிட்டு வருது. ஒவ்வொரு நவராத்திரியும் ஒரு அழகான ஒரு போட்டி எங்க வீட்டில், அதாவது இன்டர்நெட்ல இணையதளத்தில் நடக்கிற ஒரு போட்டி. அப்பாக்கும் மரபின் மைந்தன் முத்தையாக்கும் தினம் ஒரு கவிதை. ஒரு நாள் வெண்பாவா இருக்கும், இன்னொரு சந்தஸ். பட் அழகான கவிதைகள். அதுல ஒரே ஒரு கவிதை. இது எதேச்சும் ஆரம்பிச்சோம் முத்தையாவும் நானும். இங்க 2013ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு நினைக்கிறேன். எங்க நவராத்திரி கவிதைகளை தொகுத்தால பெரிய வால்யூமா இருக்கும், பெரிய தொகுதியா. அவர் அபிராமியுடைய செல்ல பிள்ளை. அவருக்கு கவிதைக்கு கேட்கணுமா? அவர் ஒரு பக்கத்துல இருந்து போடுவார். நான் காளி பெற்ற தத்தாரி பிள்ளை கேட்கணுமா? அன்பே, ஒரு மங்களமான ஒரு சின்ன கவிதை. அன்பே மிகுந்த பராசக்தி அருளை மழையாய் பொழியட்டும், இன்றைய நாளும் அவள் அருளாலே இன்பப் பொழுதாய் மலரட்டும், கோளை சுழற்றும் கோலக்கரங்கள் குச்சு வீட்டையும் காக்கட்டும், கோளை சுழற்றும் கோலக்கரங்கள் குச்சு வீட்டையும் காக்கட்டும், நாளும் இரவும் அவள் அருளாலே நலமே நமக்கு விளையட்டும், அல்லல் யாவையும் தீர்த்திடுவாள் அத்தனை பிழையையும் மன்னிப்பாள். ரகசியம். அல்லல் யாவையும் தீர்த்திடுவாள் அத்தனை பிழையையும் மன்னிப்பாள், முல்லைச் சரமாய் நம்மை இணைத்து முத்துக்கரத்தில் சேர்த்திடுவாள், இல்லை என்றிட அறியாதாள்.
இல்லை என்றிட அறியாதாள், இசைவன்றி ஏதும் தெரியாதாள், கொல்லையில் தானியம் கொத்துகிற குருவிகளோடு கூத்தடிப்பாள். கொல்லையில் தானியம் கொத்துகிற குருவிகளோடு கூத்தடிப்பாள். இவளை நினைத்தே கதிர் விரியும், இதயத் தாமரை இதழ் விரியும். இவளை நினைத்தே கதிர் விரியும், இதயத் தாமரை இதழ் விரியும். இவளுக்கென்றே உயிர் வாழும், இன்பக் கவிதை பயிர் வாழும். இவளே எனக்கு தெய்வமுமா, இன்பம் கொடுக்கும் தோழியுமா. இவளே எனக்கு தெய்வமுமா, இன்பம் கொடுக்கும் தோழியுமாம். இவளல்லால் ஒரு வாழ்வில்லை, இவளே இவளே என் எல்லை. உறவெனச் சொல்லவும் வழியில்லை, பிரிவென்பது போல் பிழை இல்லை. ஊமை நெஞ்சின் ராகங்கள் ஊரார் செவியில் விழுவதில்லை. ஊமை நெஞ்சின் ராகங்கள் ஊரார் செவியில் விழுவதில்லை. திறந்து கிடக்கும் வெட்டவெளி, அதில் திணறிச் சிரிக்கும் ஒற்றை துளி. திறந்து கிடக்கும் வெட்டவெளி, அதில் திணறிச் சிரிக்கும் ஒற்றை துளி. திலகம் என்றே ஜொலித்திடுமோ, சிரித்து சிரித்தே தீர்ந்திடுமோ. இது நான் சொன்ன மாதிரி செழியன் 2013 நவராத்திரி போது எதுனா ஒரு கவிதை. அருமையான கவிதைப்பா. ஆனா என்னன்னா, இன்னும் அந்த கல்யாண ஊஞ்சல்ல உட்கார்ந்து கேட்கற மாதிரியே கவிதை. ஸோ அந்த தருணத்துக்கே கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். போலாம். ஒரு வயசு பையனுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு கவிஞர் இருந்தா ஒரு பெரிய வசதிங்க, ரொம்ப சௌரியம். ஸோ அவன் நினைச்சு எழுத வேண்டிய பாட்டெல்லாம் அவரே ஆல்ரெடி ரெடிமேடா கொடுத்துருவாரு. ஸோ நான் என்னெல்லாம் நினைச்சேனோ, என்னோட உணர்ச்சிகளோட கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் ஆல்ரெடி பதிவு பண்ணி ஒரு பாடலா, ஒரு டூவெட்டா, ஒரு மெல்லிசை பாடலா இருக்கலாம், நாட்டுப்புற பாடலா இருக்கலாம், ஃப்ளேவர் ஆஃப் த டே, ஃப்ளேவர் ஆஃப் த சீசன் மாதிரி ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல். இது என்னாச்சுன்னா, அண்மையில் வந்து அப்பா ஒரு சிடி போட்டார், காதல் கவிதைகள் பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து. ஒரு குறிப்பிட்ட பாடல், 2 பாடல் என்னையும் பிரியாவையும் பாட சொன்னார். சரி, எங்களுக்கு காதல் நல்லா வரும், பாட்டு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் பாட வச்சாரு. அந்த பாடல்லாம் இது. ஸோ நீங்க கதவை பூட்டிட்டீங்களா? இப்போ பாடிட்டோம். என்னையே தாங்குவாங்க இவங்க ஒன்று பாட்டு. ஓகேவா? ஓடுற ஆத்துக்குள்ள என்ன தேடத்தான் இறங்கி நின்ன. ஓடுற ஆத்துக்குள்ள என்ன தேடத்தான் இறங்கி நின்ன. என் முகத்தை பார்க்க வந்தா உம்ம வந்தா மேல வந்து கண்ணு சிமிட்டுதடி. என் முகத்தை பார்க்க வந்தா உம்ம வந்தா மேல வந்து கண்ணு சிமிட்டுதடி. கலகலன்னு சிரிக்குதடி. இது நிலவரமா இல்ல கலவரமா? இது நிலவரமா இல்ல கலவரமா? கண்ணு ரெண்டும் எமக்கலையே, மச்சா விட்ட மூச்சு திரும்பலையே. கண்ணு ரெண்டும் எமக்கலையே, மச்சா விட்ட மூச்சு திரும்பலையே. என்னமோ நடந்துருச்சு, என்னான்னு தெரியலன்னு எல்லோரும் கேக்குறாங்க. உன் வீட்டு பக்கம் பாக்குறாங்க. இது ரகசியமா இல்ல அம்பலமா? இது ரகசியமா இல்ல அம்பலமா? ஓடுற ஆத்துக்குள்ள தன்னாலே ஒன்னானும் ஏதும் திட்டம் போடல. பின்னாலே என்னாமோ எதுவும் எண்ணி பார்க்கல. ஒன்னான பின்னாலே ஏதும் திரும்ப பாட்டு. தன்னாலே ஒன்னானும் ஏதும் திட்டம் போடல. பின்னாலே என்னாமோ எதுவும் எண்ணி பார்க்கல. ஒன்னான பின்னாலே ஏதும் தடுக்க முடியல. ஊரெல்லாம் கண்ணாச்சு, சரியா கொடுக்க முடியல. கண்ணெல்லாம் முள்ளாச்சு, தனியா படுக்க முடியல. இது சங்கடமா இல்ல சந்தோஷமா? இது சங்கடமா இல்ல சந்தோஷமா? ஓடுற ஆத்துக்குள்ள
நேருக்கு நேராக பார்த்து நாளு வாச்சுது, நெஞ்சோடு நெஞ்சாக நின்ன காலம் போச்சுது, நேருக்கு நேராக பார்த்து நாளு வாச்சுது, நெஞ்சோட நெஞ்சாக நின்ன காலம் போச்சுது, யாருக்கு எல்லாமே உனக்கு தானே மாமனே, நல்லாத்தான் சொல்லுற எதிர ஒண்ணும் காணுமே, கொஞ்சந்தான் பொறுத்துக்க உன்னை கொஞ்சி தீக்குறேன், இது சத்தியமா இல்ல சமாதானமா, இது சத்தியமா இல்ல சமாதானமா, ஓடுற ஆத்துக்குள்ள என்ன தேடத்தான் இறங்கி நின்ன, ஓடுற ஆத்துக்குள்ள என்ன தேடத்தான் இறங்கி நின்ன, என் முகத்தை பார்க்க வந்தா உம்ம வந்தா மேல வந்து கண்ணு சிமிட்டுதடி, கலகலன்னு சிரிக்குதடி, இது நிலவரமா இல்ல கலவரமா, இது ரகசியமா இல அம்பலமா, இது நிலவரமா இல்ல கலவரமா, இது ரகசியமா இல அம்பலமா, இது நிலவரமா இல்ல கலவரமா, இது ரகசியமா இல அம்பலமா. இந்த தைரியம்லாம் அப்பாக்கு தான் வரும். ஏன்னா காக்கைக்கு அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுவார். நம்மள ரெக்கார்டிங் தியேட்டர்ல போய் பாட வச்சு இன்னொரு தரம் பாடு 4 தரம் பாடு. அதாவது என்ன பத்தி தானே அந்த குறிப்பு. அப்பாக்கு அடுத்த பாடல்னு போட்டு உடைச்சிட்டேன். இது கவிதை இல்லை, பாடல். இது நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்த மாதிரி நாம் எல்லாரும் பாடுவோம் வீட்டில். இதில் வந்து என்னோட தாயார் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் எப்போவுமே என் கூட இருந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு செயல்லையோ இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேயோ நான் கூட தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஆர் நான் உங்க கூடவே தான் இருக்கேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து ஆர் அந்த ப்ரெசன்ஸ் எனக்கு இன்னொரு இடத்துல அப்பா மூலமா ஒரு ரீஅஷூரன்ஸ் எனக்கு வந்தது வந்து இந்த ஒரு ராகவேந்திரர் மேலே அவர் எழுதின பாடல் இது. இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பாடலில் வந்து ஒரு தடவை கண்ணை மூடி கேட்டால் ஒரு தடவையும் மந்திராலயம் போயிட்டு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது முதல் தடவை நான் இது வரைக்கும் மந்திராலயம் போனதில்லை, கூட்டின்னு போயிடுங்கோ சீக்கிரமாக. இந்த மந்திராலயத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு தடவை இந்த பாடல் பாடும்போது என்னை ஒரு தடவை அங்கே போயிட்டு திரும்பி வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டை கண்டிப்பாக நாங்கள் பாடுறோம். இந்த இதுக்கு நான் சாட்சி. ஆக்சுவலாக பல தடவை பிரியா சொல்லிகிட்டே இருப்பாள், அவங்க அம்மாவோட ப்ரெசன்ஸ் வந்து இங்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் உடனே ஷீ இஸ் ஏபிள் டு கனெக்ட் பேக் டு ஹர் மதர். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில இன்சிடென்ட்ஸ். இந்த ராகவேந்திரர் பக்திங்கிறது வந்து அவ்வளோ பொதுவான விஷயம் இல்லை, நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. சடனாக அது மலர்ந்தப்போ ரொம்ப உருக்கமான ஒரு விஷயமா இருந்தது பிரியாக்கு. ஸோ என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்திராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம், என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்திராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம், அந்த நாள் பாலைவனம் உனன்பிலே பிருந்தாவனம், என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும், என் மனம் நீ வாழ்ந்திடும் மந்திராலயம், என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம், பனித்த கண்கள் கூவிழ்ந்த கைகள்
பாதி கண்கள் தீரந்த பண்கள், பனித்த கண்கள் கூவிந்த கைகள், பாதி கண்கள் தீரந்த பண்கள், தனித்தவனத்தில் தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம், தனித்தவனத்தில் தாயை தேடும் மானை போல மருளும் நெஞ்சம். இனியும் பாதை தேடுவேனோ, இமையை மறந்தும் மூடுவேனோ, 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 மலரை தேடி புலர்ந்த வானம், மலரை தேடி புலர்ந்த வானம், சரணம் சரணம் ராகவேந்திரம், அந்த நாள் பாலைவனம், உனன்பிலே பிருந்தாவனம், என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும் என் மனம், நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம். என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம், நினைத்ததில்லை நெகிழ்ந்ததில்லை, நீண்ட பாதை நடந்ததில்லை, கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை, நினைத்ததில்லை நெகிழ்ந்ததில்லை, நீண்ட பாதை நடந்ததில்லை, கனத்த நெஞ்சம் உனது பாதம் கனவில் கூட தொழுததில்லை. கங்கையோடு பொங்கும் போது கண்கள் அழுத சுவடும் ஏது, 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 நான் விழுந்த கரையினோரம், நான் விழுந்த கரையினோரம், நாணலாடும் ராகவேந்திரம், அந்த நாள் பாலைவனம், உனன்பிலே பிருந்தாவனம், என் அன்னை உன்னில் கனவும் நினைவும் துயிலும் என் மனம், நீ வாழ்ந்திடும் மந்த்ராலயம். என் நேரமும் உன்னாமமே சங்கீர்த்தனம், மந்த்ராலயம் சங்கீர்த்தனம். சந்துருனா சூப்பர். அதாவது பாடல்களில் வந்து பலவிதம். அப்பாவோட பாடலே எடுத்தீங்கன்னா சிலதெல்லாம் பக்தி பாடல், சிலனா தத்துவ பாடல் இருக்கும். அதுலேயே அதோட சோர்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். மந்த்ராலயம் பாட்டு வந்து மந்த்ராலயத்துலேருந்து வந்திருக்கு. கந்தன் வந்தான் வந்து அவர் தந்த பாட்டு, கண்ணன் பாட்டு கண்ணன் கொடுத்துருக்காருன்னு.
சில பாடல்கள் இருக்கு, அதோட அந்த பாடல்களுடைய ஊற்று வந்து ஒரு மர்மமான விஷயம், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பப்போ அது வந்து கடவுளின் மூச்சிலிருந்து மலர்ந்த சில பாடல்கள். அது வந்து நம்ம குறிப்பிட்டு இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, அதுக்கு ஒரு வண்ணம் பூச முடியாது, இது ஒரு அனுபவமா இருக்கும். அதுல ஒரு பாட்டு வந்து இந்த பூந்தென்றல் வந்தலை மூடுங்கிற பாட்டு. நீ கேட்டிங்கன்னா ஒரு 80s இளையராஜா அந்த ஒரு வைப் வரும். பட் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அது உன்னிப்பா இதுதான் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. சரியாக சொல்ல போனால் இது என்னுடைய நண்பன் சுப்புவுக்கு நடந்த ஒரு ஆன்மீக அனுபவம். அவனுக்கு அந்த ஒரு அனுபவம் நடக்கும்பொழுது என்னால் அதை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு அனுபவம். எப்படி கனவுக்குள் கனவு போல அனுபவத்தில் ஒரு அனுபவம், அது ஒரு பாட்டாக வந்தது. அதான் பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புளகம். பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புளகம். சாந்தம் சலனம் சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம். பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புளகம். தேடிய வழியில் தெருவின் முனையில் தேடி வரும் சுகந்தம். மலர் சூடிய தென்றலின் சுழலினிலே விளையாடி வரும் வசந்தம். தேடிய வழியில் தெருவின் முனையில் தேடி வரும் சுகந்தம். மலர் சூடிய தென்றலின் சுழலினிலே விளையாடி வரும் வசந்தம். பாடிய வார்த்தை மயங்கும் ஒரு பரவச தீபம் விளங்கும். பாடிய வார்த்தை மயங்கும் ஒரு பரவச தீபம் விளங்கும். இன்பமோடியில் ஏதடி தேகம், வெறி மூண்டு விட்டால் புதுலோகம். பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புளகம். சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம். பூந்தென்றல் காலநதி கரை தூர்ந்து மனம் களி நடமாடிடும் போது. காலநதி கரை தூர்ந்து மனம் களி நடமாடிடும் போது. இங்கு வேதனை என்பது விந்தையடா, விண்வெளியே சொந்தமடா. ஒவ்வொரு கணமும் யுகமாய் நின்று ஓடம் போலே அசையும். ஒவ்வொரு கணமும் யுகமாய் நின்று ஓடம் போலே அசையும். இதை செய்வது யாரென தெரியும், அவன் சேவகத்தில் உயிர் மலரும். பூந்தென்றல் வந்தலை மோதும் புறமுதுகில் ஒரு புளகம். சாந்தம் சலனம் என சதங்கை அதிரும் பொன்னுலகம். பூந்தென்றல் எனக்கு ரொம்ப பிடித்தமான முதல் முறையா என் வாழ்க்கையில என் பேத்தி கை தட்டிருக்கா என் பாட்டுக்கு. நமக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டுல ஒரே ஒரு குறிப்பு சொல்ல விரும்புறேன். அதாவது
லாங்குவேஜ் ஹஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் நோ லாங்குவேஜ். உண்மைதானே? மொழிக்கு அனுபவம் கிடையாது, அனுபவத்திற்கு பாஷை கிடையாது. ஆனா ஆன்மீக அனுபவத்திற்கு ஒரு மொழி இருக்குமானால் அது கட்டாயம் தமிழ் பாடலாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய அனுபவம். அதுதான் இந்த பாட்டு. நமக்கு சின்ன வயசுல எல்லாருக்குமே கதைகள்லாம் நிறைய கேட்போம், பெரியவங்க கிட்ட இருந்து நிறைய கதை கேட்போம், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கேட்போம். அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலலாம் சொல்லும்போது நான் இந்த கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணுவோம். ஒரு கதை கேட்கும்போது அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவோம். எப்படி விஷுவலைஸ் பண்ணுவோம்? ஒரு ராஜா கதை அப்படி சொல்றாங்கன்னா நம்ம ராஜா இப்படி தான் இருப்பாரு, ராணி இப்படி தான் இருப்பாங்க, ஒரு தர்பார் இப்படி தான் இருக்கும், போர்க்களம் இப்படி தான் இருக்கும், நாமளே அவங்கள கற்பனை பண்ணிக்கிறது உண்டு. இந்த மாதிரி கடவுளுக்கும் ஒரு கற்பனை உண்டு நம்ம எல்லாருக்குமே. அதுல பராசக்திக்கு ஒரு கற்பனை உண்டு. பராசக்தியின் செல்லப்பிள்ளை யாருன்னு நான் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செல்லப்பிள்ளையோட பாடல் பராசக்திய டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு யாராவது மாத்தி போட்டோ யாராவது கொண்டு வந்து காட்ட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா முடியாது. அவர் இந்த காளி பாட்டு ஒண்ணு எழுதி அதை நான் முதல்ல எங்க திருமணத்திற்கு பின் நாங்க எங்க குலதெய்வ கோவிலுக்கு தருவைக்கு அங்கதான் எல்லாருமே குடும்பத்தோட பாட்டி தாத்தா எல்லா பெரியவங்களோட நாங்க அங்க போயிருந்தோம். அப்போ அங்க ஒரு காளி கோவில், ரொம்ப பழம்பெரும் கோவில் அது. அந்த காளி கோவில்ல இந்த பாடலை முதல்ல நான் கேட்டேன். அந்த பாடலை ஆனந்த் விக்ரம் 2 பேரும் சேர்ந்து பாடி கேட்கறதுங்கிறது அது ஒரு தனி அழகு அந்த பாடலுக்கு. இந்த பாடலை வர்ணிக்கும் போது, இந்த பாடலை காளியை பத்தி வர்ணிச்சிருப்பாரு. கண்ணை மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அந்த பாடலை கேட்கும்போது அந்த காளி இப்படிதான் இருப்பா, வேற எப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு இப்போ சொல்லும் போது எனக்கு புல்லரிக்கிறது. ஸோ அது கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் பா ஃபார் கிவிங் மீ தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாடலையும் அப்பா பாடும்படி கேட்குறோம், நாங்க வழக்கம் போல கூட பாடுறோம். ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ, எதிரில் சிரிக்கும் சேயும் நீ. ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ, எதிரில் சிரிக்கும் சேயும் நீ. தூங்கும் போது துணையும் நீ, துயரிலே வரும் தெளிவு நீ. காணும் உலகம் யாவும் நீ, கவிதை என்னும் கலகம் நீ. தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறிக்கோலம் நீ. தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறிக்கோலம் நீ. காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி. அண்ட பகிரண்டங்கள் என்னும் செண்டு புடைக்கும் சிறுமினி. ஆலயம் தனில் மூலை ஒன்றில் அகலில் சுடரும் அழகு நீ. கண்டு பழகும் உண்மை நீ, எந்த கணமும் தொடரும் கருணை நீ. கண்டு பழகும் உண்மை நீ, எந்த கணமும் தொடரும் கருணை நீ. காலம் என்னும் ஜுவாலை நாவால் ககனம் விழுங்கும் மர்மம் நீ. காலம் என்னும் ஜுவாலை நாவால் ககனம் விழுங்கும் மர்மம் நீ. காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி.
கொய்த கைகள் இடையிலே செம்மை குருதி வண்ணம் இதழிலே மலை குலுங்கும் மார்பிலே பல தலை குலுங்கும் நடுவிலே நீத இருள் போல் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நெய்த இருள் போல் கூந்தலே அதில் நெகிழும் கவிதை மலர்களே நேரம் என்னும் சதங்கை அணிந்து நேரில் அதிரும் தேவியே நேரம் என்னும் சதங்கை அணிந்து நேரில் அதிரும் தேவியே காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி நீலகண்ட நின்னிஞ்சிலே நிதம் நின்று நடமிடும் ஜோதியே நினைவை கனவாய் கனவை நினைவாய் திணற வைக்கும் நீலியே ஞாலமாகவும் ஞாலமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி பவதாரிணி. அப்புறம் ஒரு கவிதை சொல்லி கேட்கலாம். காளியை பத்தி ஒரு கவிதை. என்னுடைய தந்தையார் அவருக்கு பாலா திரிபுரா சுந்தரி மந்திரம் சித்தி ஒரு 27 சுப்பிரபாதங்கள் எழுதியிருக்கிறார். 25 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்தவர். வடமொழியில் ஆசு கவி, ஆங்கிலத்துல விற்பன்னர். ஆனா தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி நாட்களில் 3 முக்கியமான தமிழ் புத்தகங்களை எழுதினார். அதுல ஒன்று தசமகா வித்யை சுருக்கி தேவியும் மனிதனும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். இப்போது அச்சில் இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கிறது. இது சந்திரமோகனுக்காக. ஏன்னா அங்கேருந்து மைண்ட் வாய்ஸ் கேட்கும். அதுல காளி என்பவள் யார் என்று எங்க அப்பா தசமக வித்யாயில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு விஸ்தீரணமா ஒரு விவரம் கொடுத்திருப்பார். அதை ஒரு கவிதையாக்கி வச்சேன். தமிழ்ல தான் காளி என்ன தகதகம் என்று இறங்குகிறாள் பாருங்க. காலமும் இடமும் சூழலும் பொருளும் கடந்து நிற்பது பிரம்மம். அது கண்ணில் தெரியும் வடிவம் எடுத்தால் அவதாரங்கள் நிகழும். காலம் என்னும் கட்டுக்குள் தான் தோன்றிய யாவையும் இயங்கும். அதை கவளம் போலே ககனம் விழுங்கும் காளியின் வடிவம் நிகழ்த்தும். படைத்ததெல்லாம், படைக்கப்பட்டதெல்லாம், படைக்க இருப்பனவெல்லாம் ஏற்கனவே விழுங்கி ஏப்பமிட்டு விட்ட மர்மத்துக்கு பெயர் காளி. கவளம் போலே ககனம் விழுங்கும் காளியின் வடிவம் நிகழ்த்தும். காலம் என்பதே காளி, அவள் யாவையும் ஆள்கிற ராணி. தான் ஆளும் தோட்டம் எங்கும் சுற்றும் அதிசயம் மிகுந்த தேனி. மனிதனின் கனவுகள் நனவாகாமல் மரித்து பறிக்கும் மரணம். மனிதனின் கனவுகள் நனவாகாமல் மரித்து பறிக்கும் மரணம். அந்த மரணமும் கனவுகள் தொடர்கதையாகும் மற்றொரு ஜனன தருணம். அந்த மரணமும் கனவுகள் தொடர்கதையாகும் மற்றொரு ஜனன தருணம். அனுபவங்களே வழங்க வாய்த்த அழகே ஜனனம் மரணம். அனுபவங்களே வழங்க வாய்த்த அழகே ஜனனம் மரணம்.
தன்னை அறிந்த கணத்தின் அமைதி சுகத்தில் ஆனந்தத்தின் நடனம். மரணச் சலவையினாலே நம் மாசுகள் தீர்ப்பவள் காளி. மரணச் சலவையினாலே நம் மாசுகள் தீர்ப்பவள் காளி. இரக்கமிலாள் போல் உருக்கி நமக்கு ஏற்றம் தருபவள் காளி. சவமே அரியணை போலே அதன் மேல் தக 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 வென்று ஒளிர்வாள். சவமே அரியணை என்பது போல் அதன் மேல் தக தக தகவென்று ஒளிர்வாள். ஒரு சாயையில் அண்டம் நடுங்கும் வண்ணம் பயங்கரமாக திகழ்வாள். சிவத்தை மிதித்த நினைப்பில் ஒரு சிறு சித்திர புன்னகை தரிப்பாள். சிவத்தை மிதித்த நினைப்பில் ஒரு சிறு சித்திர புன்னகை தரிப்பாள். கனல் சீரும் கோர பற்களை காட்டி சித்தம் குலுங்க நகைப்பாள். பயங்கெடுக்கும் ஒரு கரம், வரங்கள் பலவாய் பொழியும் மறுகரம். ஏந்தும் பச்சை ஓட்டை ஒரு கரம், கத்தி பளபளப்பதோ மறுகரம். நயமாய் தொடுத்த முண்ட மாலையோ நடனம் இடும் அவள் மார்பிலே. செம்மை நாவோ தொங்கிச் சுழல துணியின்றி நடப்பாள் சாவின் மண்ணிலே. துணியின்றி நடப்பாள் சாவின் மண்ணிலே. மாயும் மயான நடுவே சற்றும் மாறாதிருப்பாள் காளி. மரண தேவதை என்றே சவ மார்பை தட்டிச் சொல்வாள். நோயை கொடுக்கும் பற்கள், அறிவு நுழையா மண்டை ஓடு, அனுபவம் நுண்மை கொடுக்கும் கத்தி, அபயமும் வரமும் சிரிப்பும் இரக்கம், தாயின் மாலை உயிர்கள், அவள் தாங்கி வளர்க்கும் பயிர்கள், யாவும் கடந்து கூசும் ஒளியாய் தோன்றுவளை எது மறைக்கும்? தேகம் எரித்து தேகம் கொடுத்து மோகம் கெட வழி செய்வாள். தேகம் எரித்து தேகம் கொடுத்து மோகம் கெட வழி செய்வாள். திரியைப் போலே துளி துளியாக திருந்தி, திரியைப் போலே துளி துளியாக நாம் திருந்தி தீர்ந்திடச் செய்வாள். யாகம் போல் உட்கனலை எழுப்பி மண்டை ஓட்டை உடைத்து வெளி போகும் கனலுடன் தானும் இணைந்து முக்தி கொடுத்தும் முடிப்பாள். மனமே எங்கள் காளி, யோக கனலும் அவளே கண்டீர், சினத்தின் மூலமும் சிறப்பே அருளும் நலத்தின் நாயகி காளி. ஆதி பயங்கரி காளியின் அழகை அள்ளி பருகிட வருக. ஆதி பயங்கரி காளியின் அழகை அள்ளி பருகிட வருக. பேய்கள் அலையும் மயான மரண இருட்டில் அமர்க, துணிவுடன் அமர்க. நீதியை உணர்ந்து நெஞ்சில் அவளை நிறைத்து விழியை திறக்க, எழும் நீல காளியின் கோலக் களரியில் நிம்மதி நிலையாய் பிறக்க. ஓமென மூச்சை இழுத்து கிரீமென உள்ளே நிறுத்தி, ஓமென வெளியே செலுத்த உள்ளே தெரிபவள் காளி. ஓமென மூச்சை இழுத்து கிரீமென உள்ளே நிறுத்தி, ஓமென வெளியே செலுத்த உள்ளே தெரிபவள் காளி. ஆமடி நீ என் தாயே, நான் யாண்டும் உன்னுயிர் சேயே என அன்பு மதர்ப்பில் எழுந்தால். ஆமடி நீ என் தாயே, நான் யாண்டும் உன்னுயிர் சேயே என அன்பு மதர்ப்பில் எழுந்தால் அக்கணம் எதிரே காளி. இந்த திமிர் வேணுயா, தெய்வ தரிசனம் பண்ண இந்த திமிர் கொடுத்தான் தான் நம்ம மீசக்காரன். பாரதி கொடுத்த திமிர், தமிழுக்கே இயல்பா இருக்கின்ற மதர்ப்பு, தமிழ் கவிதையிலே வேரூன்றி இருக்கின்ற வெறி, இது மூணு சேர்ந்தா காளியை காண்பதினே கஷ்டம். காடும் சடையும் கடுமை தவமும் காளி கேட்பதில்லையே, கவலையில் மகன் உழல அன்னை காண சகிப்பதில்லையே. பாடு 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 பரவச நிலை கூடுமே, பயங்கரி வர பயம் தொலைந்திடும் பக்தி என்றும் வெல்லுமே. மா காளியின் நாமமே மனம் அனுதினம் நாடுமே, ஓங்காரியின் பெயர் சொல்ல தோன்றா பலி கூடுமே, தோன்றா களி கூடுமே. எண்ணிரண்டு கைகளுக்குள் எத்தனை படைக்கலன், என்ன வெம்மை செம்மை அம்மோ என்னடா கருங்குடல். கண்ணிரண்டை பார்த்த கண்கள் கணத்தில் பாதம் நாடிடும், கரங்கள் இரண்டு மகனை தழுவி தலையை கோதி கொஞ்சிடும். மா காளியின் நாமமே மனம் அனுதினம் நாடுமே, ஓங்காரியின் பேர் சொல்லவும் தோன்றா களி கூடுமே. கனலெழும் பழ வினை விழும் கவி புனலெழும் மனமீதிலே. கனலெழும் கவி புனலெழும், கனலெழும் கவி புனலெழும், கனலெழும் பழ வினை விழும் கவி புனலெழும் மனமீதிலே. கவலை விலகும் கருணை பெருகும் கலியலாம் தொலைந்திடும், மனம் விரும்பிடும் வழி உடல் செல்லும் மாயையும் வசமாகிடும். மரணம் தொலையும் சரணம் விலையும் மானுடம் நிஜமாகிடும்.
மரணம் தொலையும் சரணம் விளையும் மானுடம் நிஜமாகிடும் மா காளியின் நாமமே மனம் அனுதினம் நாடுதே ஓங்காரியின் பேர் சொன்னதும் தோன்றாக்களி கூடுது. அப்படி இருக்கணும். கவலையாவது மண்ணாங்கட்டியா. இப்போ அவ்வளவுதான், லோகாயுதம் அவ்வளவுதான். அப்படியே கிளம்பி லௌகீகமா மறுபடியும். ஆமா, நீங்க உங்க பாட்டு பாடுங்க, நான் என் பாட்டை பாடிட்டேன். எங்க பாட்டு ஓடிட்டே தான்ப்பா இருக்கு. சரி, நாங்க 2 பேரும் வந்ததுனால தவிர்க்க முடியாது உங்களுக்கு சில துன்பங்கள். அதனால அதுல இன்னொரு டுவெட் பாட்டு, அப்பா மெட்டு கட்டிய பாட்டு. இதுல அப்பா வந்து இந்த பாடல்களை நாங்க தான் பாடணும்னு இன்சிஸ்ட் பண்ணதான் அங்க இன்னொரு பெரிய சிறப்பு. அதுல கண்டிப்பா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களாலையும் தவிர்க்க முடியாது அதை. என் மனமெல்லாம் உன் நினைவொன்றே வேறேதுமில்லை, உன் நினைவொன்றே இங்கு மனம் என்றே வேறேதுமில்லை, என் நினைவெல்லாம் உன் கனவொன்றே வேறேதுமில்லை, என் கனவெல்லாம் உன் நினைவொன்றே வேறேதுமில்லையே, என் நினைவும் கனவும் நீதானே வேறேதுமில்லை, இங்கு நீ இல்லாமல் நினைவும் கனவும் ஏதுமில்லை, என் மனமெல்லாம் உன் நினைவொன்றே வேறேதுமில்லை, கொடி மலரொன்று குளிர் தென்றலை போல் ஒரு நதியில் விழுந்தது, அந்த நதி வளைந்து தன் இதயமெல்லாம் ஒரு கடலில் கரைந்தது, அந்த மலரிதழில் ஒரு பனித்துளி இருந்தது, என்ன ஆனது, அது கதிரவனை தன் காதலில் விழுங்கி கரைந்து போனது, அந்த கதிரவனின் கதை எனது, அந்த பனித்துளியின் கதி எனது, அந்த நதியும் கடலும் இணையும் தருணம் யார் பார்த்தது, அந்த நதியும் கடலும் இணையும் தருணம் யார் பார்த்தது, அன்று உதிர்ந்த மலரொன்று ஓரத்திலே நின்று புன்னகை பூத்தது, புன்னகை பூத்தது, என் மனமெல்லாம் உன் நினைவொன்றே வேறேதுமில்லை, நான் இன்று வரை உன் அன்பினை போல் ஒன்று கண்டதில்லையே, நான் என்றென்றும் உன் நெஞ்சினை போல் ஒன்று காண்பதில்லையே, இது என்று வரை நான் அன்று வரை உன் விழியில் ஆடுவேன், நான் அன்றும் இன்றும் என்றும் உன் வாசலில் கீதம் பாடுவேன், இது அதிசயமா இல்லை நிஜம்தானா, அந்த ஆண்டவனின் கனவா, இது அதிசயமா இல்லை நிஜம்தானா, அந்த ஆண்டவனின் கனவா, அந்த ஆண்டவன் தழுவிய தேவியின் திருவிழி துயில் கலையும் துளி நிலையா, என் மனமெல்லாம் உன் நினைவொன்றே வேறேதுமில்லை,
அதாவது பப்ளிக்ல வந்து மனைவியை வெக்கப்பட வைக்கிற மாதிரி வேற ஆமா, இந்த மாதிரி சந்தோஷமே பாடலை கிடையாதுங்க. பாட வச்சுதான் அது முத்திலே வட்டெடுத்து நம்ம முத்து அது அப்பா தான் பாடி ஆகணும். இந்த பாட்டு எழுதினப்போ நீங்க என்னப்பா ஃபீல் பண்ணீங்க? சிவசுந்தர பத்தி ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. வாஸ் இட் பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி மெல்ல மெல்ல மாதிரி ஒரு விஷனா, இல்ல வேற ஏதாவது அவனை பார்த்த அப்புறம் எழுதின பாட்டு இது? அதனால தான். இது என் பேரனுக்காக எழுதின ஒரு தாலாட்டு. அவன் வந்து இப்போதோ கொஞ்சம் ஃபேரா இருக்கான், கருப்பா தான் இருப்பான். எங்க வீட்டுல நிறம்ங்கிறதுல பெருசா தெரியாது, கருப்பா தான் இருப்பேன் நான். அப்போ எனக்கு அவனும் கண்ணனும் சேர்ந்த மாதிரி ஒரு பாவனையா இருந்தது. வட்டு அப்படிங்கிற சொல் திருநெல்வேலி பாஷை. அது வட்டை அப்படின்னா புரியும்படி சொல்லணும்னா டபரா, கௌரவமா சொல்லணும்னா கிண்ணம். முத்துல செய்த ஒரு ஒரு டபரா, ஒரு கிண்ணத்துல அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாட்டு. பாருங்க எப்படி போறது. இது சிவசுந்தருக்காக எழுதின பாட்டு. அவன் எழுப்புப்பா, தாலாட்டு பாடுறதுக்கு முன்னாலே தூங்கிட்டான். முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மை எடுத்து. நிலவுல மையா? ஏன் இவன் கருப்பான்ல, தெரியும்ல வச்சா, ஆனா நிலவுல எடுத்து எடுக்கிறான். முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மை எடுத்து கத்தும் குயில் ஓசையிலே ஒற்றை ஸ்வரம் பிரித்தெடுத்து கங்கை என்னும் மையலிலே கவிதை சுடரை விட்டு சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தரனே தாலேலோ. சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தரனே தாலேலோ. சுமைகள் தீர்க்க வந்த தோழனே தாலேலோ. சுந்தரனே தாலேலோ, தோழனே தாலேலோ. சுந்தரனே தாலேலோ, தோழனே தாலேலோ. ஆசை என்னும் பாலைவனம் அத்தனையும் நந்தவனம். மோசம் செய்யும் மோகமெல்லாம் மோகனங்கள் ஆகும் தினம். பேச ஒரு வார்த்தையின்றி பேதலிக்கும் ஏழை மனம். நேசம் என்னும் வெம்மையிலே நெய்யிழகும் ஜன்மகனம். கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ. கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ. கொல்லையில் பூவுதிரும் கொடியழகே தாலேலோ. கோமகனே தாலேலோ, கொடியழகே தாலேலோ. கோமகனே தாலேலோ, கொடியழகே தாலேலோ. சுகம். அது கொள்ளை கொண்டு வாழ வைக்கும். சந்துரு, நீங்க நல்லா அனுபவிச்சிருப்பீங்க பேரன் பேத்திட்டு.
நம்ம கொள்ளை அடிச்சுட்டு நம்ம கொள்ள போனாதான் நமக்கு வாழ்க்கையே இல்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை இல்லப்பா. நம்ம எதையாவது பிடிச்சு வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாது. எல்லாத்தையும் விட்டு த்ரோ யுவர் செல்ஃப் அட் ஹிஸ் ஃபீட் வித் அபேண்டன் அண்ட் ரிலாக்ஸ். அதுதானே இல்லையா? அது ஒரு பேரம்பேத்தியை எடுக்கும்போது தான் தெரியும். என் குருநாதர் சொல்றார், இட் இஸ் தி சில்ட்ரன் ஹூ மேக் தி பேரண்ட்ஸ் கிராண்ட் மர். அதனால தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகும். இட் இஸ் தி சில்ட்ரன் ஹூ மேக் தி பேரண்ட்ஸ் கிராண்ட் மர். அதான் அது ஒரு சுவையான அனுபவம் இல்லையா நமக்கு? அதனாலதான் கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே. ஒரு கோமகன்னா பெரிய சக்கரவர்த்தி, அவன் கொடுத்துத்தானே வாழ வைக்கணும். மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் எடுத்துக்கொள்வார், அப்படிதானே? அப்படி இல்லை இங்க. கொள்ளை கொண்டு வாழ வைக்கும் கோமகனே தாலேலோ. பட் இந்த இப்பேற்பட்ட ஒரு பேரு, ஒரு மகாபாகியம் எங்க இருக்கு? நம்ம வீட்டுல இருக்கு. கொல்லையில் பூதிரும் கொடியழகே தாலேலோ. அப்படி ஒரு சுகம். நான் ஏதோ ரொம்ப பாரபட்சமா சொல்றதா நினைக்காதீங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க. பிறந்தா தமிழனா பிறக்கணும் ஐயா, தமிழ் கேட்கணும் ஐயா, தமிழ் பேசணும் ஐயா, தமிழ் பாடணும் ஐயா, தமிழில் கனவுகள் காண வேண்டும் ஐயா. கனவுகள் கூட தமிழ்ல இருக்கணும். இந்த சுகமே அலாதிதான். மற்றபடி இந்த இன்பம் துன்பம் இதெல்லாம் ஒரு பேச்சாங்க, இது ஒரு பொருட்டா. துன்பம் கூட அவ்வளவு துல்லியமா இனிமையாக துணிப்பது தமிழ்ல மட்டும்தானே. அழுதால் உன்னை பெறலாமேன்னாரு. எங்கேயாவது சொல்லியிருக்கானா உலக இலக்கியத்துல எங்கேயாவது? அதனால நம்ம தமிழனா பிறந்தோம். அதனுடைய அந்த அனுபவத்தை உணர்ந்தா பராசக்தி நம்மளை எங்க வைப்பா தெரியுமா? மயிலாப்பூர்ல கொண்டு வந்து வைப்பாயா. மயிலாப்பூர்ல அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். என்ன கிருஷ்ணா? இருந்தா மயிலாப்பூர்ல இருக்கு. பிறந்தா எங்க வேணா பிறந்து, நான் தான் சொல்லுவேன், எங்க வேணா பிறந்துக்குங்க பரவாயில்ல, ஆனா இருக்கிறது மயிலாப்பூர்ல இருங்க. இந்த சுகம். 1ஆம் கிளாஸ் இந்த தாடி வாத்தியார் ஸ்கூல்னு சொல்லப்படுகிற அந்த கற்பகாம்பாள் ஏதோ சொல்றாங்க, அங்கதான் படிச்சேன் நான். கபாலீஸ்வரர் சந்நிதி தெருவுல குடியிருந்தோம். இங்கெங்கெல்லாம் சுத்தி திரும்ப இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துட்டாளே கற்பகாம்பாள். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்ப ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க, தமிழ் கொடுக்குற இந்த இவளை நாமல்லவா உருவாக்கணும்ன்ற மாதிரி தோணும் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது. அப்படி ஒரு அதுதான் தமிழ். தமிழ்ங்கிறது ஏதோ ஒரு சொல்லு பொருள் இருக்கக்கூடிய ஒரு மொழி தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்லை. தாய் என்பவள் வெறும் பெண்ணல்ல, தேசம் என்பது வெறும் மண்ணல்ல, அதுபோல் தமிழ் என்பது வெறும் சொல்லும் பொருளும் அல்ல. இது சுவாசம், சுவாசத்தில் இருக்கக்கூடிய பிராணம் தமிழ். இந்த மண்ணினுடைய சாரம், இந்த மண்ணினுடைய மகத்துவத்தினுடைய சாரம் எல்லாவற்றையும் தாங்கி இருப்பது தமிழ். தமிழை தயவு செய்து ஏதோ ஒரு மொழிகளில் ஒன்று என கருதி விடாதீர். திளைச்சு அதுல தொலைந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தமிழிலே தொலைந்து போவீர்களானால் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். என்னப்பா ஒண்ணு பேசி பினிஷிங் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுன்ற இல்ல. பட் ஒரு க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு தத்துவ பாடல்பா. அதோட பலம் என்ன, மகத்துவம் என்னன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. இன்னொரு பாடல்ல இருந்து ஒரு 2 வரி சொல்றேன். ஒண்ணு ஓடாம நின்னுக்கிட வேணும், ஓடமா உழைக்கவும் வேணும் அப்படின்னு. ரொம்ப அழகான சொற்கள். உழைப்பு இருக்கணும், ஓடமா உழைக்கவும் வேணும். பெரிய கடல்ல இருந்தும் ஒழுகிடாம போற அந்த இது. ஸோ இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கூடிய ஒரு சக்தி. டு பி ஏபிள் டு ஃப்ளோட் த்ரூ லைஃப். அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு. அந்த ஃப்ளோட்டிங்கோட அந்த ஒரு டெஃபினிஷன் லைஃப்ல இங்க இருந்து அங்க ஃப்ளோட் அப்படியே பண்ணிட்டு போயிடணுங்கிறது அப்பாவோட தத்துவ பாடல்கள் கேட்டா அது நிஜமா ஃப்ளோட் ஆயிடுவோம் நம்ம. ஸோ கண்டிப்பா இப்போ கடந்த ஒரு 1.5 மணி நேரமா நீங்க தாங்கிய சில கஷ்டங்கள் அதெல்லாம் தாண்டி போனா கூட ஒரு பாட்டு பண்ணணும்ல, அதுக்குதான் அதுக்கும் ஒரு மருந்து வேணும் இல்லையா? ஸோ அதாவது தமிழ் கவிதை நமக்கு கொடுத்திருக்கிற, தமிழ் கவிதையில வர தத்துவ பாடல்கள் என்ன கொடுத்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வரியில நான் சொல்றேன், நீரில் நிழல் போல் நனையாமல் நீந்த கற்றுக் கொடுப்பது தமிழில் இருக்கக்கூடிய தத்துவ பாட்டு. நீர்ல போய்தான் ஆகணும், நனைஞ்சுதான் தீரணும்னு என்ன கட்டாயம்? நிழல் நனையுதா? நீரில் நிழல் போல் நனையாமல் செல்கின்ற லாகவத்தை, ஞானத்தை இயல்பாக நமக்கு அளிப்பது தமிழ் தத்துவ பாடல். அப்ப தமிழ் தான் எனக்கு துந்தனா, ஏக்தாரான்னு சொன்னோம். இது ஒரு நல்ல அனுபவம். 1988 எனக்கு விளைந்த இந்த பாடல் விளக்குவாங்க, பாடிடுவோம்.
ஆ, தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தண்ணா. தொல்லை இல்லை என்று சொல்லு, எல்லை இல்லை என்று சொல்லு, தோளில் கிளியாக நில்லு துந்தண்ணா. அல்லலிலே வந்த கன ஆச்சரிய வண்ண நிலா அள்ளிக்கொண்டு பாடுகிறேன் தந்தண்ணா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தண்ணா. ஊர் முழுக்க வீதி உண்டு, வீதி எங்கும் வீடும் உண்டு, ஒன்ன போல யாரு உண்டு துந்தண்ணா. நான் தேரிழுக்க தேவையில்லை, கோயிலுக்கு வாசல் இல்ல, தேடி வந்த தெய்வம் அடி தந்தண்ணா. கொல்லிமலைச்சாரலில சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தண்ணா. கொல்லிமலைச்சாரலில சொல்லிக்கிட்ட சேதி எல்லாம் குத்தாலம் போல கொட்டும் துந்தண்ணா. இன்ப வல்லிக்காரன் ஆக்கித்தர வல்லவனார் எங்கி பேர வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. நானா வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. இன்ப வல்லிக்காரன் ஆக்கித்தர வல்லவனார் எங்கி பேர வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. நானா வாங்கி தின்ன வாசமடி தந்தண்ணா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தண்ணா. தேகம் என்னும் பாத்திரத்தில் தேக்கி வச்ச தேன் பறக்க ஏகப்பட்ட வாசலடி துந்தண்ணா. நான் சாக போறதில்லை இன்னும் சத்தியமும் தந்து புட்டு சட்டையோட வந்து நின்னேன் தந்தண்ணா. நான் சாக போறதில்லை இன்னும் சத்தியமும் தந்து புட்டு சட்டையோட வந்து நின்னேன் தந்தண்ணா. கூடு விட்டு போகும் முன்னே ஓடு தொட்டு பாக்குறத பாடுபட்டு பாடி வீடு துந்தண்ணா. கூடு விட்டு போகும் முன்னே ஓடு தொட்டு பாக்குறத பாடுபட்டு பாடு வீடு துந்தண்ணா. இத ஏடு சொல்ல போறதில்லை, நாடு நம்ப தேவையில்லை, ஏத்துக்கிட ஆள் இருக்கு தந்தண்ணா. இத ஏடு சொல்ல போறதில்லை, நாடு நம்ப தேவையில்லை, ஏத்துக்கிட ஆள் இருக்கு தந்தண்ணா. கட்டுச்சொமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டிக்கரும் பொண்ணு இருக்கு துந்தண்ணா. கட்டுச்சொமை ஏதும் இல்லை, கால்வலிக்க நியாயம் இல்லை, கட்டிக்கரும் பொண்ணு இருக்கு துந்தண்ணா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தமில்லே பந்தமில்லே தந்தண்ணா. நான் சொல்லி சொல்லி தீரவில்லை தந்தண்ணா. நெத்தி தொட்டு வச்ச பொட்டி இருக்கு, நட்ட வேத சுட்டி இருக்கு, சொந்தமில்லே பந்தமில்லே தந்தண்ணா. நானா சொல்லி சொல்லி தீரவில்லை தந்தண்ணா. மண்ணு சுட்ட மண்ணு இது மாயமழ உண்ணுறது மத்தெடுத்த வெண்ணெய் இது துந்தண்ணா. மண்ணு சுட்ட மண்ணு இது மாயமழ உண்ணுறது மத்தெடுத்த வெண்ணெய் இது துந்தண்ணா. நான் எண்ணுறது ஒண்ணும் இல்ல, பண்ணுறது ஒண்ணும் இல்ல, ஏங்க ஒரு மண்ணும் இல்ல தந்தண்ணா. இங்க ஏங்க ஒரு மண்ணும் இல்ல தந்தண்ணா. வானமுண்டு கானமுண்டு வானமுண்டு கானமுண்டு, வாசலிலே பானமுண்டு, வாலை உண்டு வேலை உண்டு துந்தண்ணா. வானமுண்டு கானமுண்டு, வாசலிலே பானமுண்டு, வாலை உண்டு வேலை உண்டு துந்தண்ணா. இங்கே ஆன முதல் அத்தனையும் அள்ளி அள்ளி தந்த பின்னே ஆக இனி ஏது உண்டு தந்தண்ணா. இங்கே ஆன முதல் அத்தனையும் அள்ளி அள்ளி தந்த பின்னே ஆக இனி ஏது உண்டு துந்தண்ணா. ஆக இனி ஏது உண்டு தந்தண்ணா. ஆக இனி ஏது உண்டு தந்தண்ணா. ஆக நண்பர்களே, 21வது பகுதியாக நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் இத்தனை திரளாக வந்திருந்து பொறுமையுடன் ரசித்து கேட்டதற்கு என் மருமகள் சார்பிலும் என் மகன் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு, அதற்கு பிறகு இவர்கள் நன்றி சொல்வார்கள். 8ஆம் தேதி மாடியில மரபின் மைந்தன் முத்தையாவோடு நண்பர் சிஸ்மான் டெக் வெங்கடேஷ் அவர்கள் நடத்தும் ரசனை முற்றம் நிகழ்ச்சியின் 2வது பகுதி. அவசியம் வாருங்கள். இலக்கிய ரசனை. சென்ற முறை முழுக்க முழுக்க சங்க இலக்கியம் குறுந்தொகையிலிருந்து சாப்பாட்டை பத்தி பேசணும், தாம்பூலம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த முறை என்னன்னா, இப்படியும் இருக்குமோ, ஒரு பாட்டு இப்படி இருக்கு, அதுக்கு பொருள் வேற விதமா இருக்கலாம்ல, இப்படியும் இருக்குமோ என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேல சொல்லுவோமா? அங்க வந்து கேளுங்க. 8ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி இருக்கிறது.
அதற்கு பிறகு நான் வெளியூர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் எல்லாம் சுற்றிட்டு, தஞ்சாவூர் வரேன் ஸ்டேடியம் சொல்கிறேன், அதெல்லாம் சுற்றிட்டு 19ஆம் தேதி ரசிகர் ரஞ்சினி சபாவில் தேன் தமிழும் திரை இசையும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கும் நீங்கள் வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நாரதகான சபாவில் நாட்டியரங்கா நடத்துகின்ற ஒரு நடன நிகழ்ச்சி குயில் பாட்டில் எடுத்து நடத்துகிறார்கள். அதற்கு வடிவமைத்து கொடுத்தேன். அந்த ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. ஒரு 15 நிமிடங்கள் துவக்கத்தில் அதை பற்றி பேச உள்ளேன். அவ்வளோதான் செய்தி. அப்பப்போ தெரிவித்தால் போதும் அல்லவா? சொல்ல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நன்றி லிஸ்ட் வச்சிருந்தேன். இப்போ அதில் இந்த அனுபவத்தை வந்து அப்பாவோட பாடல்கள்ல இருந்து கவிதைகள்ல இருந்து அவர் கூட இருக்கிறது, அந்த ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மேடையும் அமைச்சு கொடுத்து தானும் கூட உட்காந்து ஆடியன்ஸையும் வர வச்சு, ஸோ அது வந்து பெரிய பெரிய நன்றிப்பா. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எங்களை பொறுமையாக கேட்டதுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். எனக்கு வந்து இங்கே நடந்தது வந்து என் வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன உதாரணம் தாங்க. ராமன் மாமா இருக்கார், அதனால ஒரு சின்ன இது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேட்டாங்க ராமன் மாமாட்ட, மாமா இவனுக்கு கல்யாணம் நடக்குமா, எப்படி இருப்பா பொண்ணு அதுன்ட்டு. அவர் என்கிட்ட சொன்னார், அப்பா உனக்கு என்னப்பா, ராமமா ரொம்ப இது எங்கள் தாத்தாவுடைய நண்பர், ஆஞ்சநேய உபாசகர், அவர் பிரத்யக்ஷம் அவருக்கு. ஸோ உங்கள் முகத்தை பார்த்தாலே புட்டு புட்டு வச்சிருவார், பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி அவர். ஸோ அவர் சொன்னார் என்கிட்ட, உனக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருப்பா பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, உங்கள் அப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னா. மாமா ஏதாவது கன்ஃபியூஷனா இல்லை அப்பா, மாமா அப்போ என்ன அதெல்லாம் பார்த்துப்பான் அப்படின்ட்டு. ஸோ அந்த கதை வந்து அப்படியே தொடர்ந்து நடக்கிறது. ஸோ இந்த கூட்டத்தில் கருவேப்பிலையாக இருக்கிறது, கருவேப்பிலைக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு வேலை உண்டு, அப்பப்போ ஒரு சுவையும் உண்டுன்னு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதை காட்டிலும் சொல்லணும்னா மருமகள் அமைவதெல்லாம் மகாசக்தி கொடுத்த வரம் அப்படின்ட்டு. எனக்கு மகள் இல்லாத குறை வந்து தீர்ந்தது என்பது எந்த சபையிலும் நான் உறக்க சொல்லுவேன். என்ன சந்துருன்னா அதுதான், அவ வந்து என்னுடைய பாடல்கள் நிகழும் போதே பார்த்த அனுபவங்களையும் அவள் ரசித்த என்னுடைய பாடல்களையும் உங்களோடு ஆனந்த துணையோடு இங்கே பகிர்ந்து கொண்டது எனக்கு ஒரு இனிய அனுபவமாக இருக்கும். இது பதிவாகிறது என்பது இன்னும் ஒரு எங்கள் குடும்பத்தாருக்கே ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர். இது பாரதி வாக்கு. வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.